அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான தேதி மற்றும் விவரங்கள், அத்துடன் மாதிரி நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. அது தொடர்பான விவரங்களை இந்த சந்திப்பில் பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் 15/3/2026 இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் முதற்கட்டத்தில் நடத்தப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் அட்டவணை விவரம் என வருமாறு: தேர்தல் அறிவிப்பு படிவம் 1 வெளியிடப்படும் நாள் மற்றும் வேட்புமனு தாக்கல் துவங்கும் நாள் 30/3/2026. வேட்புமனு பெறுவதற்கான இறுதி நாள் 6/4/2026. வேட்புமனுவினை கூர்ந்தாய்வு செய்யும் நாள் ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன் 7/4/2026. வேட்புமனுவினை திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதி மற்றும் சின்னங்களை ஒதுக்கீடு செய்யும் நாள் 9/4/2026. தேர்தல் நாள் டேட் ஆஃப் போல் தேர்தல் நடைபெறும் நாள் 23/4/2026. வாக்கு எண்ணிக்கை நாள் 4/5/2026. இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட 15/3/2026 இன்று முதல் இந்த நேரம் முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் 23/2/2026 அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் உள்ளவாறு வாக்காளர் விவரங்கள் வருமாறு: ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 13,76,624 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 6,71,742, பெண்கள் 7,46,089, இதர பாலினத்தினர் 193. வாக்காளர் பட்டியல் தொடர் திருத்த பணிகள் நடைபெற்று வருவதால் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம், முகவரி மாற்றம் செய்திட மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்திய தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர்களுடைய நலன் கருதி 1200 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளை பிரித்து துணை வாக்குச்சாவடிகள் அமைத்திட தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் பின்வரும் முறைப்படி கூடுதலாக வாக்குச்சாவடிகள் அமைக்க பரிந்துரை செய்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த மொத்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை 1864. 1200 வாக்காளர்களுக்கு மேல் வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதால் புதிதாக 4 கூடுதல் துணை வாக்குச்சாவடிகள் அமைப்பதற்கான கருத்துரு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய பரிசீலனையில் உள்ளது. அந்த 4 துணை வாக்குச்சாவடிகளையும் சேர்த்தால் ஒட்டுமொத்தமாக 1868 வாக்குச்சாவடிகள் நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது. வாக்குச்சாவடியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடிக்கு 4 நபர்கள் வீதம் மொத்தமாக இருக்கக்கூடிய 1868 வாக்குச்சாவடிகளில் பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். இந்த தேர்தல் பணிக்காக மட்டுமே நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 8967 அரசு பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த விவரங்கள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக வல்னரபிள் மற்றும் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் என்ற வகையில் கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகள் 246 வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேற்கண்ட வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக பணியாற்றிட ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அமைவிடங்களுக்கும் 1 மற்றும் அதற்கான கூடுதல் பணியாளர்களுடன் சேர்த்து 244 நுண் பார்வையாளர்கள் மைக்ரோ அப்சர்வர், அதாவது மத்திய அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை வங்கிகள், மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களினுடைய அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். நுண்பார்வையாளர்களாக நியமிக்கப்பட உள்ள அலுவலர்களுடைய விவரங்களும் தயார் நிலையில் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற உள்ள தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள்
முதல்நிலை சரிபார்ப்பு பணி ஃபர்ஸ்ட் லெவல் செக் முடிவுற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட்டுகளுக்கான வைப்பறையில் பாதுகாப்பாக இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 4429 கட்டுப்பாட்டு கருவிகள் கண்ட்ரோல் யூனிட்ஸ் மற்றும் 2200 ஒட்டுமொத்தமான 2267 பியூஸ் பேலட் யூனிட் மற்றும் விவிபேட் கருவிகள் ஆக மொத்தம் எல்லா கருவிகளும் போதிய அளவுக்கு இருப்பு உள்ளன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா 3 குழு வீதம் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய 64 பறக்கும் படைகள் மற்றும் 54 நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக 6 வீடியோ சர்வைலன்ஸ் டீம், 6 வீடியோ வியூவிங் டீம் மற்றும் 6 அக்கவுண்டிங் குழுக்களும் அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. மேலும் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகள் மீறல்கள் தொடர்பாக பொதுமக்கள் ஏதேனும் புகார்கள் அளிக்க விரும்பினால் 1800 599 1960 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் அளிக்கலாம். மேலும் 948-645-4714 என்ற வாட்ஸ்அப் செயலியிலும் மொபைல் தொலைபேசி வழியாகவும் தகவல் தொடர்பு கொண்டு புகார்களை அளிக்கலாம். இத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சிவிஜில் செயலி மூலம் விதிமுறைகள் மீறல்கள் தொடர்பான புகார்களை அளிக்கலாம். பொதுமக்கள் அளித்திடும் தேர்தல் விதிமுறை தொடர்பான விதிமீறல்கள் தொடர்பான புகார்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட பறக்கும்படை மற்றும் நிலை கண்காணிப்புகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் அரசு வளாகம் மற்றும் கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி பதாகைகள், பேனர்கள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் ஆகிய விளம்பரங்கள் 24 மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும். பொது வளாகம் மற்றும் கட்டிடங்கள், பேருந்து நிலையம், ரயில்வே நிலையங்கள், பாலங்கள், மின்கம்பங்கள், உள்ளாட்சி கட்டிடங்கள், அரசியல் கட்சிகளுடைய உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள், பதாகைகள் 44 மணி நேரத்துக்குள் அகற்றப்பட வேண்டும். தனியார் வளாகம் கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள், கட்சி கொடிகள் எல்லாம் 72 மணி நேரத்துக்குள் அகற்றப்பட வேண்டும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய மக்கள் குறைகளையும் மனுக்களினுடைய கூட்டம் மற்றும் மக்கள் தொடர்பு முகாம், உங்களை தேடி உங்கள் ஊரில் ஆகிய திட்டங்கள் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவடையும் வரையில் நடைபெறாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது 70.2% வாக்குகளும், கடந்த மக்களவைத் தேர்தலின் பொழுது 66.98% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. இந்த முறை இந்த வாக்கு சதவீதத்தினை அதிகரிக்க வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் சிறப்பு ஏற்பாடுகள் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே அரசியல் கட்சியினர், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தேர்தல் ஆணைய விதிமுறைகள் மற்றும் அறிவுரைகளை பின்பற்றி தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 நல்ல முறையில் நடைபெற ஒத்துழைப்பு நல்கிட கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தினுடைய இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி 85 வயதுக்கும் மேல் உள்ள மூத்த குடிமக்கள் மற்றும் 40% இயலாமை உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அத்தியாவசிய சேவை துறையில் பணியாற்றும் வாக்காளர்கள் ஆகியோர் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்காமல் தபால் வாக்கு மூலம் வாக்களிப்பதற்கான ஒரு விதிமுறை வகுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வாக்களிப்பதற்கு படிவம் 12D என்ற படிவம் 12 மூலமாக உடனடியாக விண்ணப்பித்து அந்த விண்ணப்பத்தினை தேர்தல் அறிவிப்பாணை நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்ட 5 நாட்களுக்குள் இந்த விண்ணப்பத்தினை அளிக்க வேண்டும். இந்த விண்ணப்பத்தினை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலம் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளிலிருந்து வீடு வீடாக விநியோகம் செய்யப்படும். இந்த விநியோகம் செய்யப்பட்ட இந்த படிவத்தில் அதை பூர்த்தி செய்து அதற்கான அந்த ஆவணங்களை எல்லாம் இணைத்து அதனை கொடுத்தால் அந்த 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அத்தியாவசிய சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு தபால் வாக்கு வந்து அளிப்பதற்கு இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வந்து
முதலில் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி 213 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி அதனை வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் மேடம் உஷா அவர்கள். தென் வந்து 214 தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு பிரபு ஆர்டிஓ தூத்துக்குடி. திருச்செந்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு கௌதம் ஆர்டிஓ திருச்செந்தூர். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு செந்தில்வேல் முருகன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலர். 217 ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏசி எக்ஸைஸ் மேடம் அவங்க. தென் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் சப் கலெக்டர் திரு ஹிமான்ஷு மங்கள் ஐஏஎஸ். ஸோ இவர்கள் தான் இவர்களுக்கான எந்த இடங்களில் தேர்தல் நாமினேஷன்ஸ் வழங்கப்படும் அந்த விவரங்கள் எல்லாம் அதுக்கான நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வெளியிடப்படும். நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு. இதுக்கான மொத்த விவரங்கள் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் ஒன்றில் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் முழுமையாக இருக்கிறதுனால சொல்லலை. தொகை எடுத்துகிட்டு போங்க. அதுக்கான 50,000க்கும் மேற்பட்ட தொகை எடுத்துகிட்டு போனால் அதுக்கான பில்ஸ் அண்ட் ரெசிப்ட்ஸ் இதில் வைக்கணும், கையில் வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் சோதனை செய்கிற பொழுது 50,000க்கும் மேற்பட்ட தொகை எடுத்து செல்லக்கூடிய அனைத்து கேஷாக எடுத்துகிட்டு போகிற அனைவரும் அதுக்கான ரெசிப்டை காமிக்கணும்.